பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்ம இந்த லென்த் கால தியானத்துல இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு உயிர்த்தெழுந்தவுடன் சந்தித்த முக்கியமான நபர்கள். ஓகேவா? டாபிக்கே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து ஒரு 40 நாட்கள் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த உலகத்துல நிறைய பேருக்கு காட்சி கொடுத்தாரு, நிறைய பேரோட அவர் பேசினாரு, நிறைய பேரை சந்தித்தார். அப்படி இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தவுடன் அவர் சந்தித்த நபர்களை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு சந்தித்த நபர்கள் அப்படிங்கிற அந்த டாபிக்ல நம்ம இன்னைக்கு நிறைய காரியங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஓகே, ஸோ இயேசுவானவர் உயிரோடு இருந்த பொழுது அவர் கூட ஒரு செட் ஆஃப் பீப்புள் கூடவே இருந்தாங்க. அதாவது 12 டிசைபிள்ஸ், 12 சீஷர்கள் இருந்தாங்க. அப்புறம் இந்த மரியாள், மார்த்தாள் அண்டு லாசரு அவங்க வீட்டுக்கு அடிக்கடி இயேசு போனாரு. மகதலேனா மரியாள் அவங்களோட ஊழியத்துல கூடவே இருந்தாங்க. அப்புறம் நிறைய மற்ற சீஷர்களும் இருந்தாங்க. அவருக்கு அந்த 12 சீஷர்கள் தவிர்த்து மற்ற சீஷர்கள் இருந்தாங்க. அப்புறம் அவருக்கு க்ளோஸான நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸுமே இருந்திருப்பாங்க. அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் இல்லை, சீஷர்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுமே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் உயிரோடு இருந்த பொழுது நிறைய பேருக்கு அவர் கூடவே இருந்தாங்க, அவரோட போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அவர் மரித்து உயிர் தெழுந்தார் இல்லையா? அதாவது 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமா இப்போ அவரே போய் நிறைய பேருக்கு என்ன பண்றாருன்னா, அவரே போய் சந்தித்தார் நிறைய பேர். அப்படி அவர் சந்தித்த நபர்கள் யார் யார்? முதல்ல யாரை சந்திச்சாரு, அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் அவர் காட்சியளித்தார், யார் கூடலாம் அவர் பேசினார் அப்படிங்கிற காரியங்களை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். சரிங்களா? ஓகே, ஸோ மரித்த இயேசு கிறிஸ்து முதலாவது யாருக்கு தரிசனமானார்? முதலாவது அந்த மறுரூபம் அடைந்த சரீரத்தோட அவர் யாரை கண்டார், யாரோட பேசினார், அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறத குறித்து தான் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகே, ஒரு நபரை நம்ம சந்திக்க போறோம், ஒரு முக்கிய புள்ளி, ஒரு முக்கிய பிரமுகர் இன்னொரு நபரை சந்திக்க போறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த சந்திக்க போகிற நபர், இந்த முக்கிய பிரமுகர் யாரை சந்திக்க போறாரோ அவரும் கண்டிப்பாக ஒரு முக்கியமானவங்களா தானே இருக்க முடியும். அப்படித்தானே இருக்க வாய்ப்பு இருக்கு. இங்கு வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் நமக்காக இந்த பூமியில வந்தார், மனிதனாக வந்தார். அவர் சிலுவைக்கு சென்றார், மரித்தார், அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தும் விட்டார். இப்போ உயிர்த்தெழுந்த இயேசு முதலாவது அவர் யாருக்கு தோன்றினார், இல்லை யாரு கூட அவர் பேசினார், யாரை சந்தித்தார் அப்படிங்கிறது அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயம். அது நமக்கு பிப்ளிக்கலாவும் சரி, ஹிஸ்டரியிலையும் சரி, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா இந்த உலகமே அதுக்கப்புறம் அதை குறித்து பேச போகிறது. அப்ப அந்த பர்டிகுலர் நபர் ஒரு முக்கியமான நபரா தானே இருக்கணும். பட் இங்க இயேசுவானவர் யாரை சந்தித்தார் அப்படிங்கிறத பார்ப்போமா? அதாவது மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 9வது வசனம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். ஓகேவா? மார்க் எழுதின சுவிசேஷத்துல 16:9 நான் இப்ப வாசித்தேன் இல்லையா? இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முதல் தரிசனமானது மகதலேனா மரியாவுக்கு. ஓகே, ஸோ அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு அடுத்த வசனத்திலே இருக்கு. அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். இங்க மார்க் ஒரு விஷயத்த சொல்றாரு. அவளிடத்துல இருந்து தான் 7 பிசாசுகளை இயேசுவானவர் துரத்தி இருந்தாராம். பாருங்களேன், அவர் சந்தித்த உயிர்த்தெழுந்து மறுரூபமாக்கப்பட்ட அந்த சரீரத்துல அவர் சந்தித்த முதல் நபர், முதலாவது ஒரு பெண். இரண்டாவது, அவங்க எப்படிப்பட்ட பெண், அவங்களுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருந்துச்சு, அவங்களோட பாஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். ஓகே, இன்னொரு பேக்ரவுண்டு இருக்கு அவங்களுக்கு. அது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றாக தெரிந்திருக்கும். கையும் களவுமாக விபச்சாரத்தில் பிடிபட்டு எல்லா யூத ஜனங்களும் அவரை கல்லெறிய வேண்டும் என்று துரத்தி கொண்டு இயேசுவினிடத்துல வரும் பொழுது அவர் அந்த யூத ஜனங்களிடம் இருந்து தப்புவித்தார். எப்படி தப்புவித்தார்? நீங்க யாராவது பாவமே செய்யலைன்னா முதல் கல்லை எரிங்கன்னு சொன்ன உடனே எல்லாருமே மனசாட்சியில குத்துண்டு கல்லை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி அவர் சொன்னாரு, இனி நீ பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லி மகதலேனா மரியாள் கிட்ட சொல்லும் பொழுது அந்த அம்மா அதுக்கப்புறமா திருந்திட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் அந்த 3.5 வருடத்தில் அவங்களுடைய பங்கும் இருந்தது. இதெல்லாம் நமக்கு தெரிந்ததுதான். இப்போ அந்த மகதலேனா மரியாள், சரிங்களா, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களோட பாஸ்ட், அது ப்ரெசன்ட்ல அவங்க அப்படி இல்லை, பட் ஆனால் பாஸ்ட். இப்போ
இவங்க எப்படிப்பட்ட ஒரு பெண்மணியா இருந்திருக்கிறாங்க? முதலாவது யூதர்களுடைய வழக்கத்தின்படி, அதாவது அன்றைய காலத்து வேத காலத்தில் இயேசுவானவர் வாழ்ந்த காலத்தில் யூதர்கள் எப்படி பெண்களை நடத்துவாங்க அப்படின்னா, முதலாவது அவங்க பெண்களா பிறக்காததுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்களாம். அதே மாதிரி பெண்கள், நாய்கள், அடிமைகள் இவங்க எல்லாத்தையுமே ஒரே கேட்டகரியில வச்சிருப்பாங்க. மூன்றாவது பெண்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்திற்கு சென்று படிக்க அவங்களுக்கு உரிமை கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சாட்சி செல்லாது, அவங்க ஜெபாலயத்துக்கு வரக்கூடாது. இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது அந்த காலத்து அந்த யூதர்களுடைய பெண்களுக்கு. அப்போ இப்ப அப்படி கிடையாது, சரிங்களா? ஸோ அப்போ இயேசுவானவர் வாழ்ந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு. அப்படி பெண்களை நடத்தி கொண்டிருந்த யூதர்களிடம் இருந்து தான் இயேசுவானவர் அந்த மகதலேனா மரியாளை அன்றைக்கு கையும் களவுமா விபச்சாரத்தில் வந்த பொழுது தப்புவித்தார், மன்னித்தார், இனி பாவம் செய்யாதன்னு சொல்லி அவங்களை மனம் திரும்பவும் வைத்தார். அந்த அம்மா மனம் திரும்பிட்டாங்க. அதுக்காக அந்த ஒரு காரணத்துக்காக, இல்லை என்றால் ஊழியத்தில் அந்த அம்மா சப்போர்ட் பண்ணின ஒரு காரணத்துக்காக இயேசுவானவர் உயிர் தெழுந்த உடனே அவங்கள போய் முதலாவது சந்திப்பது அப்படிங்கிறது எந்த விதத்துல அந்த அம்மாவுக்கு தகுதி இருந்தது சொல்லுங்க பார்ப்போம். இன்றைய காலகட்டத்துல இவ்வளவு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கூட, இப்போ நமக்கு இயேசுவானவர் இந்த காலகட்டத்துல வாழ்ந்திருந்தா கூட, இப்போ அவர் மரித்து உயிரோடு எழுந்திருந்தா, இவ்வளவு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்திருந்த இந்த நாட்களிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை இயேசு சந்தித்தார் அப்படின்னா, மீடியா ஓகேவா, நம்ம டெக்னாலஜி வளர்ந்து இருக்குதே, அறிவும் ஞானமும் வளர்ந்து இருக்குதே, இந்த காலத்து மக்கள் கூட என்ன பேசியிருப்பாங்க சொல்லுங்க? அந்த காலத்தை விடுங்க, இப்போ கூட என்ன பேசியிருப்பாங்க? அப்ப இயேசுவுக்கும் அந்த பெண்ணுக்கும் தொடர்பு இருந்திருக்கு. ஏன் போய் பெண்ணை போய் பார்க்கணும்? இயேசு இப்படித்தானே பேசுவதுதானே உலகம். இன்னும் சொல்ல போனா அந்த பெண்ணையும் இயேசுவையும் குறித்து அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு குழந்தை இருக்கு, நிறைய கட்டு கதைகளை, வேதத்துக்கு புறம்பான கட்டு கதைகளை சில மனிதர்களை வைத்து பிசாசானவன் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட உலகம் தான் இல்லையா? அப்போ இப்பவே இவ்வளவு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்த நாட்களிலும் கூட ஆண்களுக்கு பெண்கள் நிகர் என்று சொல்லுகிற இந்த காலத்திலும் கூட அப்படி பேசுகிற நபர்கள் இருப்பார்களாகில், அன்றைய காலகட்டத்துல, நியாயப்பிரமாணத்தின் காலகட்டத்துல இன்னும் இயேசு மரித்து உயிரோடு எழுந்ததுன்னு யாருக்குமே தெரியல. இப்பதான் ஃபர்ஸ்ட் மகதலேனா மரியாள் கிட்ட தான் அவர் பேச போறாரு. அப்போ இன்னும் அந்த கிருபையின் காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டோங்கிறதே அவங்களுக்கு இன்னும் தெரியல இல்லையா? அப்ப அந்த காலகட்டத்துல அந்த யூதர்கள் என்ன பேசியிருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ஆனா இயேசு எப்படி பார்த்தார் அந்த பெண்ணை? ஒருவேளை அவங்க பாவத்துல இருந்து கம்ப்ளீட்டா மனம் திரும்பி அந்த பாவத்தை விட்டு விட்டு இயேசுவை தெய்வமாக வணங்கி கொண்டு அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட, உலகம் எப்படி பார்த்துச்சா அவங்கள? பிசாசு பிடித்திருந்தவள், இவள் விபச்சாரத்தில் இருந்தவள், அவளோட பழைய வாழ்க்கை எங்களுக்கு தெரியாதா, அவ எப்படிப்பட்டவன் தெரியாதா, இப்ப வந்துட்டா அப்படியே ஊழியத்துல வந்துட்டா அப்படின்னு தானே பேசியிருக்கோம். இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, வழக்கமா நம்ம ஊர்கள்ல. அது மாதிரி அந்த காலத்துல இருந்தாங்க, அது படைக்கப்பட்ட நாட்கள்ல இருந்தே இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த காலத்துல அந்த மனிதர்கள், அந்த யூதர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அவங்களை அவதூறதானே பேசியிருப்பாங்க. ஆனா மனிதர்கள் எப்படி பார்த்தார்கள் அந்த பெண்ணை? இயேசு எப்படி பார்த்தார்? கம்ப்ளீட் ஹீலிங், ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டெலிவரன்ஸ் அவங்களுக்குள்ள இருந்ததை இயேசுவானவர் பார்த்தார். கம்ப்ளீட்டான ஒரு ரிப்பென்டன்ஸ் அவங்களுக்குள்ள இருந்தது, ஒரு மனம் திரும்புதல் அவங்களுக்குள்ள இருந்ததை இயேசுவானவர் பார்த்தார். மனுஷன் முகத்தை பார்க்கறான், இயேசு உள்ளத்தை பார்க்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருதயத்தின் ஆழத்தையும் எண்ணங்களின் தோற்றத்தையும் அறிந்திருக்கிறவர். ஸோ அவர்கிட்ட பொய் சொல்ல முடியாது, மறைக்க முடியாது, நடிக்க முடியாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷங்கிட்ட பண்ணலாம், ஆனா தெய்வத்திடம் அப்படி நம்ம பண்ண முடியாது. அந்த அம்மா அப்படி ஒரு உண்மையுள்ள ஒரு சீஷராகவும் உண்மையாகவே தேவனை அவங்க பின்பற்றியவங்களாகவும் இருந்ததுனால தானே அவங்க உள்ளத்தை பார்த்தார் ஆண்டவர். நோ மேட்டர் ஹவு அவர் பாஸ்ட் வாஸ், நம்முடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம், எப்படி வேணாலும் இருக்கட்டும். that's got nothing to do with the present. அது நம்முடைய நிகழ்கால வாழ்க்கைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இயேசுவானவர் இப்போ பிரசன்ட்ல நீ எப்படி இருக்க, whether we have a contact with God or not, நம்ம க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் நம்ம ஆண்டவரோடு கூட நமக்கு இருக்கா இல்லையா, அதை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கா? நீ எப்படி வேணாலும் இருந்திருந்திருக்கலாம் பாஸ்ட்ல, அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஆனா உங்க பாஸ்ட் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா இப்போ நீங்க மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உயிர் தெழுந்த இயேசுவானவர் நம்மிடம் பேசுகிறார்.
உங்களை சந்திக்க விரும்புகிறார், உங்களோடு உறவு வைத்துக்கொள்ள விரும்புகிறார். உங்களை கர்த்தர் நேசிக்கிறார், உங்களையும் என்னையும் தாங்க அவர் விரும்புகிறார். ஏன் அப்படின்னா நமக்கு எல்லாமே அப்படி ஒரு பாஸ்ட் இருக்கு. நம்ம ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருப்போம். நாட் ஓன்லி இந்த பர்டிகுலர் பாவம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மகதலேனால் மரியாள் செய்த பாவம் மாத்திரம் இல்ல, பிசாசு பிடித்தவங்களா இருந்திருப்போம். பழைய வாழ்க்கையில நம்ம வெளியில சொல்ல முடியாத நிறைய பாவங்கள் இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனா ரத்தாம்பர சிவப்பு அப்படின்னா எதை வச்சுமே கழுவ முடியாத பாவங்களா இருந்திருக்கும். அது ஒரு கேடான ஒரு பாவமா இருக்கும், தீட்டான பாவமா இருக்கும். எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க. சர்வ வல்லமையுள்ள தெய்வனாகிய கர்த்தராகிய இயேசுவினால் மன்னிக்க முடியாத ஒரு பாவம் என்று இந்த உலகத்துல ஒண்ணு இல்லை. அப்படி ஒண்ணு இருக்குன்னு நம்ம காதுகள்லையும் நம்ம இருதயத்திலையும் நம்ப பண்ணி கொண்டிருப்பவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் ஆகிய பிசாசு. அவனுடைய பொய்களை நம்ம நம்பக்கூடாது. ஒரே ஒரு உண்மை மட்டும்தான் ஆண்டவர் சொல்றார், உன்னோட பாவங்கள் எப்போ நீ மனம் திரும்பி இயேசுவின் இடத்துல வரியோ அப்பவே மன்னிக்கப்பட்டுருச்சுன்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ நம்ம நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விடும் பொழுது அவருடைய தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த அம்மா அப்படி இரக்கத்தை பெற்றுக்கொண்டதுனால்தான் வாரத்துல முதல் நாள் இருட்டோட காலையில எந்திரிச்சு யாருமே கல்லறைக்கு போகல, இந்த அம்மா எந்திரிச்சு போறாங்க. யூதர்களுடைய வழக்கத்தின்படி பார்த்தீங்கன்னா சுகந்த வர்க்கங்கள் இட்டு அந்த சரீரத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் அவங்க சுகந்த வர்க்கங்கள் இடுவதற்காக போவாங்க. அந்த வழக்கத்தின்படி இந்த அம்மா ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு என்னுடைய ரட்சகர், என்னை மன்னித்தவர், என் ஜீவனை காப்பாற்றியவர், என் மானத்தை காப்பாற்றியவர், அன்றைக்கு நான் செத்து போயிருப்பேன் சரிங்களா, அன்னைக்கு அத்தனை ஜனங்கள் என்னை நியாயம் தீர்த்த பொழுது அவர்களுடைய கையிலிருந்து என்னை தப்புவித்தவர், என் பாவ வாழ்க்கையிலிருந்து எனக்கு ஒரு விமோச்சனத்தையும் விடுதலையும் கொடுத்தவர், 7 பிசாசுகளினால் துக்கப்பட்டு கொண்டிருந்த என்னை விடுவித்தவர் என்ற ஒரு நன்றி உணர்வு அந்த அம்மாவுக்கு இருந்ததுனாலதான் இருட்டோட எழுந்திருந்து யாரையும் துணைக்கு கூப்பிடல. அவங்க துணைக்கு கூப்பிட்டதும் 2-3 பெண்கள் தானே தவிர அந்த அம்மா எந்திரிச்சு கல்லறைக்கு ஓடுறாங்க. அப்ப அவங்களுக்கு இருந்த அன்பை தேவன் பார்க்கிறார். உலகம் அந்த அம்மாவை குறிச்சு என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும், ஆனா அந்த அம்மா தேவனை குறிச்சு என்ன நினைச்சாங்க, தேவன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க, நன்றி வச்சிருந்தாங்க. அதனாலதானே அவங்க அவ்வளோ சீக்கிரமா இருட்டோட எந்திரிச்சு ஓடுறாங்க கல்லறைக்கு. அப்போ அந்த அன்பை தான் தேவன் இன்னைக்கு நமக்கு பார்க்கிறார். அப்படிப்பட்ட நபர்களாக நாம் இருக்கும் பொழுது உயிர் தெழுந்த இயேசுவானவர் சந்திக்க விரும்பக்கூடிய விஐபி கேட்டகரியில இன்னைக்கு நம்ம தான் இருக்கிறோம். நம்முடைய பாவங்களை விட்டு விட்டு மனம் திரும்பி தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி ஆசைப்படுகிறவர்களுக்கு அவர் உதவியும் செய்கிறார். என்னால அந்த பாவத்தை விட்டு வெளிவர முடியல, என்னால வெளியே வர முடியல அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் இன்றைய நாளில் விடுவிக்க விரும்புகிறார், சந்திக்க விரும்புகிறார், அவர் மன்னிப்பு கொடுக்க விரும்புகிறார், நேசிக்கிறார். சரி, இன்றைக்கு தேவன் நம்மையே சந்திக்க விரும்புகிறார். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி பிசாசு பிடித்தவர்கள் பாவத்துல இருந்த அந்த அம்மாவே தான். 2வது யாரை தெரியுமா அவர் சந்தித்தார்? மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 28:9 சரிங்களா, நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். ஸோ அப்ப அவர்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு இல்லையா, அந்த அவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 28:1 இருக்குது. வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறை பார்க்க போனார்கள். ஓகே, ஸோ அப்போ மகதலேனா மரியாள் மாத்திரம் கிடையாது, அவங்களோட சேர்ந்து சில பெண்களும் போனாங்க இல்லையா. அந்த பெண்களையும் ஆண்டவர் என்ன பண்ணார்னா சந்தித்தார். முதலாவது கேட்டகரி பாவத்தில் விழுந்தவர்கள், அதாவது பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்ல விடுபட்டும் தூஷணங்களுக்கும் அந்த தூற்றி திரிகிற உலகத்தின் காரியங்களிலும் சிக்கி தவிப்பவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தென்பட விரும்புகிறார். 2வது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள். இங்க இருந்தவங்க யாரு? பெண்கள். அதாவது அட்லீஸ்ட் 2வது ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும், போய் சீஷர்களை பார்த்திருக்கணும். ஏன்னா அவங்க ஆண்கள் சீஷர்கள், பரிசுத்தமாக வாழ்ந்து தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அப்படின்ற கேட்டகரியில அவங்க எல்லாம் வர்றாங்க இல்லையா. அப்ப அவங்கள போய் பார்த்திருக்கோம். ஆனா இங்கே பாத்தீங்கன்னா பெண்களை ஆண்டவர் பார்க்கிறார். ஏன்னா அந்த மகதலேனா மரியாளோடு கூட சென்ற பெண்களை ஆண்டவர் மீட் பண்றார். அப்போ என்னங்க சொல்றது, இப்ப 2ண்டும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பெண்கள்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், யூதர்களுடைய வழக்கத்தின்படி பார்த்தீங்கன்னா பெண்கள் வெளியில வரக்கூடாது, பேசக்கூடாது, அவங்க ஒரு பொது இடத்துல அவர்களுடைய கருத்தை தெரிவிக்க கூடாது, படிக்க போக ஸ்கூல்ஸ்க்கு போகக்கூடாது சரிங்களா. அவங்களுக்கு நல்ல ஒரு கல்வி அறிவு கிடைப்பதே அந்த காலத்துல அவங்க யூதர்கள் தடை செய்தார் இல்லையா. அப்படின்னா பெண்கள் ஜெப ஆலயத்துக்கு வரக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்ய நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சரிங்களா. அவங்க ஒரு அடிமை மாதிரி தான் பெண்களை வைத்திருந்தாங்க. ஆனா இயேசுவானவர் அவங்கள அப்படி பார்க்கலையே.
இயேசுவானவர் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை தானே சொல்லியிருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் ஈக்குவலா தான் பாக்குறாரு. ஆணுக்கு துணையாக இணையாகவும் படைச்சாரு. அட் த சேம் டைம் ஆண்டோட பார்வையில 2 பேருமே ஈக்குவலா தான் பாக்குறாரு. அப்ப இயேசுவானவர் அந்த யூதர்களுக்கு எதை சொல்லுகிறார்? நான் பெண்களை நான் படைச்சேன், என்னுடைய பிள்ளைகளாக தான் நான் பாக்குறேன். உங்களை எப்படி பாக்குறனோ அதே மாதிரி தான் அவங்களையும் பாக்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர்களுக்கு முன்வைத்து சென்றார். இன்னைக்கு உலகம் சொல்லும், நீங்க பெண்கள், நீங்க இதை செய்யக்கூடாது, பெண்கள் ஊழியத்துக்கெல்லாம் வரக்கூடாது, பெண்கள் 4 பேர் மத்தியில நின்று பேசக்கூடாது, பெண்கள் ஆண்களுக்கு நீங்க வகுப்பெல்லாம் எடுக்கக்கூடாது, 10 பேர் 10 ஆண்கள் இருக்கிற இடத்துல ஒரு பெண் தனியாகவே அங்க ஒரு வேலையே செய்யக்கூடாது. இன்னும் பாருங்களேன், நான் முன்னாடியே சொன்னபடி டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்திருந்தாலும், விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்திருந்தாலும், எவ்வளவு படிப்பறிவு இருந்தாலும், இன்னும் அந்த ஒரு நேரோ மைண்ட் மனுஷங்களுடைய உள்ளத்துல யூதர்கள் மாதிரி இருந்துகிட்டே தானே இருக்குது இல்லையா? அந்த காலகட்டத்து யூதர்கள் மாதிரி பெண்கள்னா இப்படிதான் இருக்கணும், இப்படிலாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஊழியத்துல வந்தாலுமே சபையில இதெல்லாம் பண்ணக்கூடாது. கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயே அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கு. கிறிஸ்தவ பெண்கள் இப்படிதான் இருக்கணும், மற்ற பெண்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், கிறிஸ்தவ பெண்கள் நீங்க இதைத்தான் செய்யணும், இப்படிலாம் பேசக்கூடாது, ஊழியத்துக்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் இன்னும் அந்த மென்டாலிட்டியில இருக்காங்களா இல்லையா? இயேசுவானவர் அப்படிலாம் பார்க்கவே இல்லை. ஆண்கள் ஊழியம் செய்யறாங்க அப்படின்னா பெண்களை நீங்களும் போங்க, போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீங்க போய் சொல்லுங்க, என் சுவிசேஷத்தை சொல்லுங்க, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்னுடைய இந்த சுவிசேஷத்தை போய் பிரசங்கிங்க, ஊழியம் செய்யுங்க, தேவனுக்கு பரலோக ராஜ்யத்தின் பணியை செய்யுங்க. ஆள் இல்லை அப்படின்னு கூப்பிடுறார். ஆள் இல்லை, ஆண்கள் மட்டும் ஓடிவாங்க அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடல. எல்லாருமே செய்யணும், எல்லாருமே ஊழியம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். சமயம் ஏதாவது ஒரு சேனல், ஏதாவது ஒரு விதத்துல தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும். ஜெபிப்பது ஒரு ஊழியம், அடுத்தவர்களுக்காக பரிந்து பேசுவது ஒரு ஊழியம், அடுத்தவர்களை சென்று சந்திப்பது ஒரு ஊழியம். ஹாஸ்பிட்டல் ஊழியம் நிறைய பேர் பண்றாங்க, சுவிசேஷ ஊழியம் பண்றாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஈவன் சபையிலேயே பெண்கள் போதகர்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிஷினரிஸா போறாங்க பெண்கள். அந்த மாதிரிலாம் நிறைய வளர்ச்சிகள் இருந்து கொண்டே தான் இருக்குது. பட் இருந்தாலுமே ஒரு சைடு நசுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க பெண்கள். சரிங்களா? ஆனா இந்த இடத்துல நம்ம ஆண்டவர் இயேசுவானவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இரண்டாவது உயிர்த்தெழுந்த மறுரூபமான சரீரத்தோடு அவர் இரண்டாவதாக சந்தித்தது பெண்களை. அப்ப அந்த அளவுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, யாரு தங்களை நாடி தேடி இயேசுவானவரை நாடி தேடி ஓடி வந்தாங்களோ அவங்களுக்கு அவர் ப்ரையாரிட்டி கொடுக்குறாரு. சீஷர்கள் எல்லாம் போய் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. ஒரு சீஷர் காட்டி கொடுத்துட்டு ஓடிட்டாரு, மற்றவங்களாம் எங்க போய் ஒளிஞ்சாங்கன்னே தெரியல. அன்பின் சீஷன் கூட ஓடி போயிட்டார், நிர்வாணமா ஓடிட்டார். ஸோ இப்படி எல்லாரும் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாங்களே தவிர அவரோடு கூட இருந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவரோட சேர்ந்து என்னையும் சிலுவையில் அரைஞ்சாலும் பரவாயில்லன்னு யாருமே நிக்கலையே. ஏன்னா சூழ்நிலை அவ்வளவு கொடூரமாக இருந்தது. அவரை அரெஸ்ட் பண்ண அந்த நிமிஷத்துல இருந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகளும் கசையடிகளும் அந்த முள்முடியும் அவருக்கு கொடுக்கப்பட்ட டார்ச்சர்ஸும் அந்த பிசிக்கலா அவரை எந்த அளவுக்கு காயப்படுத்தணுமோ அவ்வளவு கொடூரமா காயப்படுத்தினாங்க. அப்போ அதை பார்த்துட்டு ஒரு மனுஷனாலையும் நிக்கவே முடியல, எல்லாருமே ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலையாகவும் மரண திகில் பிடித்திருந்த சூழ்நிலையில தான் இருந்தாங்க எல்லாருமே. அப்ப அவங்க எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. ஆனா இந்த பெண்களை பாருங்க, இருட்டோட எந்திரிச்சு அவங்க போய் அவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவர் இனிமேல் உயிரோட வருவாரா இல்லையா இதெல்லாம் அவங்க மனசுக்குள்ள இல்லவே இல்லை. அவர் இறந்துட்டார் அவ்வளவுதான், பட் நாங்க அவரை பார்க்க போறோம் அப்படின்னு அந்த ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ஓடுறாங்க கல்லறைக்கு. கல்லறையில காவலாளிகள் இருக்கிறாங்க, சரிங்களா? அப்புறம் எந்நேரமும் அவங்க காவல் காத்துட்டு தான் இருப்பாங்க. இந்த பெண்கள் பாருங்களேன், ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு 4 ஆண்களை கூட கூட்டிட்டு போல, கல்லை எப்படி நம்ம திறப்போம் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே போறாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு துணிச்சலும், ஆண்டவரை பார்க்கணும், அந்த சரீரத்தையாவது நாங்க பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட அந்த பெண்கள் போனதே இயேசுவானவர் அறிந்திருந்தார். ஆகவே இந்த பெண்களுக்கு ஆண்டவர் காட்சியளித்தார். இன்னைக்கு சமுதாயத்துல தாழ்த்தப்பட்டவர்கள், தாழ்வு மனப்பான்மை உடையவர்கள், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புறக்கணிக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், கவனிப்பாரற்று கிடப்பவர்கள், இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கக்கூடியவர்களை எல்லாம் தேவன் சந்திக்க விரும்புகிறார். உயிர் தெழுந்த இயேசு இப்படிப்பட்டவர்களை நேசிக்கிறார், இப்படிப்பட்டவர்களை சந்திக்க விரும்புகிறார். நம்மளாம் ஒரு நாள் அப்படித்தானே இருந்தோம், சமுதாயத்துல தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை. பாவி, இவன் இப்படிப்பட்ட ஒரு பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கிறான், இவன் மூஞ்சில முழிக்கிறதே அசிங்கம் அப்படிலாம் சொல்லுவாங்க நிறைய பேர், பார்த்திருக்கீங்களா? இவன் மூஞ்சில முழிச்சாலே வழங்காது, அந்த அளவுக்கு இது ஒரு பாவி அப்படின்னு சொல்லுவாங்க.
சபையில இருக்கிறவங்களே நம்மளை நிறைய நேரங்கள்ல தள்ளி வச்சிருவாங்க. ஏன்னா இவர் வந்து மகா பெரிய பாவி, இந்த மாதிரி ஒரு பாவத்தை யாராலையுமே செய்ய முடியாது, அப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சுட்டு துணிகரமா சர்ச்சிலையும் வந்து உட்காந்துருக்கிறோம் அப்படின்லாம் பேசுறவங்களை பார்த்திருக்கீங்களா? ஆனா அந்த பர்டிகுலர் நபர் ஆண்டவரோடு ஒப்புரவாகி மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஆண்டவரோட பிள்ளையா வந்து உட்காந்துருப்பார். ஆனா எல்லாருமே எப்படி நினைச்சிட்டு இருப்பாங்க, இன்னமும் அவர் அந்த பாவத்திலே இருக்கிற மாதிரி. அப்போ அவங்களோட லைஃப் அண்ட் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வித் காட் வந்து அவங்களுக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். நியாயம் தீர்ப்பவர்கள் நம்மை சுற்றி இருக்கும் வரை அந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மையிலோ கில்ட்டி கான்சியஸ்லேயோ இல்லை நம்ம சபைக்கு போனால் நம்மளை ஏற்றுக்கொள்வார்களோ, இல்லை என்னை வந்து கல்லறிவாங்களே, என்னை தூஷிப்பாங்களே, என்னை தப்பா பார்ப்பாங்களே, தப்பா நினைப்பாங்களேங்கிற எண்ணத்தோடு நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? உயிர்த்தெழுந்த இயேசு சந்தித்த நபர்கள் அப்படிப்பட்டவர்களை தான். அதே நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்குறாரு, தட்ஸ் ஆல் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். அந்த மாதிரி அதுதான் நமக்கு முக்கியமே தவிர இவங்க அவங்க இதெல்லாம் பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் என்னை எப்படி பார்க்குறார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் அவங்களுடைய மனசையும் அவங்க மாற்றுவார். ஆண்டவர் அதை புரிய வைப்பார். புரியவே வைக்காட்டியும் சரி, இல்லை மனுஷங்க நம்மளை புரிஞ்சு காட்டியும் சரி, நமக்கு தேவை ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ அப்படிப்பட்ட பெண்களையும் அப்படிப்பட்ட நபர்களையும், நான் பெண்களை மட்டும் சொல்லலை, இரண்டாவது அவர் சந்தித்தவர்கள் சமுதாயத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டவர்கள், அவங்க எல்லாருமே வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள், இல்லை என்றால் அவர்கள் தள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவங்க வந்து ஒரு முக்கியமான நபர்களே இல்லை, ரொம்ப 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 தேவையானவர்களும் இல்லை. அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தேவன் நேசிக்கிறார், சந்திக்க விரும்புகிறார். ஓகே, மூன்றாவதாக அவர் யாரை சந்தித்தார் தெரியுமா? இவரும் ஒரு விஐபி தாங்க. மூன்றாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:34. கர்த்தர் மெய்யாகவே உயிர் தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு அப்படின்ற இந்த வசனத்தையும் அகைன் 1 கொரிந்தியர் 15:5 அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறவா? இந்த சீமோன்கிறது சீமோன் பேதுரு, சரிங்களா? ஸோ 1 கொரிந்தியர் 15:5. கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். பார்த்தீங்களா? இந்த கேபா யாரு? பேதுரு. அப்ப இந்த 2 வசனங்களுமே, முதலாவது அந்த சீமோன் என்று சொல்லப்படுகிற அந்த சீமோன் பேதுரு, இங்கே வந்து கேபா என்று அழைக்கப்படுகிற பேதுரு. அந்த மற்ற சீஷர்களுக்கு தரிசனம் ஆவதற்கு முன்பாக இயேசுவானவர் யாரை சந்திக்கிறாரு? உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமா மூன்றாவதாக பேதுருவை. இப்போ பேதுருவை கொஞ்சம் பார்ப்போமா? பேதுரு வந்து அந்த சீஷர்கள் குரூப்லேயே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். வயதிலும் மூத்தவர். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இயேசுவுக்கு ஆலோசனை சொல்லுகிற அளவுக்கு அவருக்கு வந்து என்னன்னா ஒரு உரிமை இயேசுவின் மேலே அவருக்கு இருந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப அவர் வந்து ஒரு எதுலையுமே ஒரு அவசரமாக வந்து டக்குன்னு போய் பேசுவார். எல்லாத்தையுமே இயேசுகிட்ட போய் உரிமையாக தைரியமாக போய் பேசுவார். அதே மாதிரி க்ளோஸ்டாக இருந்த 3 பேரில், அதாவது பேதுரு, யோவான், யாக்கோபுல வந்து பேதுரு வந்து ஒரு முக்கியமான கேட்டகரி. என்னதான் அன்பின் சீஷன் யோவான் இருந்தாலும் பேதுரு தான் அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பார் இயேசுகிட்ட. நிறைய நம்ம கான்வர்சேஷன்ஸ் வந்து பேதுரு கூட தான் நம்ம பார்த்துருக்குறோம் பைபிள்ல. அப்போ அந்த பேதுரு, இப்போ அந்த பேதுரு என்ன செஞ்சார் அப்படின்னா, அரெஸ்ட் பண்ணும் பொழுது, அதாவது கெத்செமனே தோட்டத்தில் வச்சு அரெஸ்ட் பண்ணும் பொழுது ஒரு வாள் எடுத்து அந்த போர்ச்சேவகன் கைது பண்ண வந்தவனோட காதையே வெட்டினவர், கைது பண்ணி அவரை இழுத்து சென்றதுக்கு அப்புறமா பின்னாடியே போறாரு. அவருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பின்னாடியே போறாரு. நான் பின்னாடியே போனவர் அவரை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அந்த குரூப் பீப்புள், அதாவது இந்த ரோமர்கள், அங்கே இருந்த அந்த யூதர்கள் எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இவனும் வந்து இயேசு கிறிஸ்துவோட இருந்தவன் தான் அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா மறுதளித்து விட்டார். இல்லை நான் இயேசுவை எனக்கு தெரியாது, நான் இயேசுவோட இல்லவே இல்லை, நான் அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, மறுதளிச்சிட்டார். ஆல்ரெடி இயேசுவானவர் சொல்லிட்டாரு, நீ 3 தடவை என்னை மறுதளிச்சிருவப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதில் ஒரு தடவை நடந்துருச்சு. மறுபடியும் செகண்ட் டைமும் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா அதே தான் சொல்கிறார், இல்லை எனக்கு இயேசுவை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. 3ஆவது தடவையும் என்ன பண்ணுறாருன்னா அதே தான் சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா மறுதளிக்கிறது மாத்திரம் இல்லை, சபிச்சு சத்தியமும் பண்ணிடுறாரு. ஓகேவா? அது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான விஷயம் இல்லையா? டெஸ்பரேட்டாக வந்து யாராவது ஒருத்தவங்க மாரல் சப்போர்ட்டுக்கு நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு ஒரு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தானே இயேசுவானவர் இருந்திருப்பாங்க. தூரத்தில் நம்முடைய சீஷர்கள் நிற்கிறாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில கொஞ்சமாவது இயேசுவானவருக்கு ஓகே நம்ம கூட இருந்தவங்க அங்கே இருக்கிறாங்க அட்லீஸ்ட் அப்படின்றது இருக்கும் இல்லையா? அப்படி யாருமே இல்லை, எல்லாரும் ஓடிட்டாங்க. எல்லா சீஷர்களுமே ஓடிட்டாங்க, யாருமே கூட இல்லை.
யாருமே அவருக்கு சப்போர்ட்டிவா அங்க நிக்கல. அப்படி நின்னாலுமே அங்க எதுவுமே நடக்க போறது இல்ல. பட் அட்லீஸ்ட் அங்க நிப்பாங்கன்னாவது பார்த்தா அங்க நிக்க கூட இல்ல. அப்படி நின்னதுலயும் பாருங்களேன், ஒருத்தர் என்ன பண்றாருன்னா 3 தடவை மறுதளிக்கிறாரு. கடைசி அவரை மறுதளித்து சபித்து சத்தியம் கூட பண்றாரு. சத்தியம் பண்ணாதீங்க, வானத்துல சத்தியம் பண்ணாதீங்க, பூமியில சத்தியம் பண்ணாதீங்க அப்படின்னு ஆண்டவர் தான் கூட இருந்தப்ப சொல்லி கொடுத்தாரு. அப்படி இருக்கும் பொழுது அவரையே சத்தியம் பண்ணி எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா, சபிச்சு சத்தியம் பண்ணி யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாரு அப்படின்னா அது எவ்வளவு மோசமான விஷயம் இல்ல அது. அப்படி ஒரு மோசமான விஷயத்த பண்ணிட்டு, ஆனா ஏசு கிறிஸ்து அவர் பார்க்கிறாரு. அவர் பார்த்த பொழுது அவருடைய மனம் மாறுச்சு. மனம் கசந்து அழுதார் என்று நமக்கு வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. பேதுரு அந்த பக்கம் போய் மனம் கசந்து அழுதார். இதுக்கு பேர் தான் இம்மீடியட் ரிப்பன்டன்ஸ். இம்மீடியட்டா அவருக்கு மனசாட்சி குத்திருச்சு. நான் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டேனே ஆண்டவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனம் கசந்து அழுதார். அது எதை காட்டுது அப்படின்னா அவரோட அன்பை காட்டுது. ஆண்டவரை சூழ்நிலை நிமித்தம் நான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டேன், ஆனா நான் உங்களை நேசிக்கிற அன்பு உண்மையானது. நான் உங்களை நேசிக்கிறேன், அதுல ஒரு துளி கூட பொய் இல்லை ஆண்டவரை. நான் உங்களை நேசிச்சது உண்மை, இப்போ வரைக்கும் நான் உங்களை நேசிக்கிறேன். ஆனா இங்க நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்னையும் சேர்த்து அப்படி கொன்றுவாங்கன்ற அந்த உயிர் பயத்துல நான் அப்படி சத்தியம் பண்ணிட்டேன் அப்படின்னு தானே அவர் மனம் ஒரு ஒரு விதமான ஒரு மனம் கசந்துன்னா என்ன அர்த்தம்? இப்படிதானே அவர் யோசித்து இருந்திருப்பாரு இல்லையா? பேதுரு அப்படி யோசித்துதான் மனம் கசந்து அழுதார். அந்த ரிப்பன்டன்ஸ், அந்த மனம் கசந்து அவர் அழுது அந்த உண்மையான அந்த கண்ணீர் துளிகள் இருக்குது இல்லையா, அதே இயேசுவானவர் பார்த்தார். இவன் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அப்படி பண்ணிட்டான், பட் அடுத்த நிமிஷமே இது தப்புங்கிறத உணர்ந்துட்டாரு பாருங்களேன். நம்மளும் என்ன பண்ணிடுறோம்னா நிறைய நேரங்கள்ல பிக்சர் மாதிரியே தப்பு பண்ணிடுறோம், முடிவெடுத்துடுறோம், தேவனை துக்கப்படுத்திடுறோம், ரொம்ப பெரிய பெரிய டெசிஷன்ஸ்லாம் எடுத்துடுறோம். அது அகெயின்ஸ்ட் த வில் ஆஃப் காட் கூட சம்டைம்ஸ் இருந்திருக்கும், அப்படி கூட எடுத்துடுறோம். ஆனா எடுத்ததுக்கு அப்புறம் உடனே இம்மீடியட்டா நமக்கு ஆவியானவர் நம்ம கூட பேசும்பொழுது அவரோட சத்தத்தை கேட்டு எத்தனை பேர் நீங்க மனம் கசந்து அழுதுருக்கீங்க? ஆண்டவரே நான் இதை செஞ்சிருக்க கூடாது, நான் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு எத்தனை பேர் மனம் கசந்து அழுதுருப்போம் இல்லையா? நான் சில பேர் சொல்றத நான் கேட்டிருக்கேன், பாவியை கூட மன்னிச்சிடலாம், என்னோட எதிரியை கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனா துரோகியை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க இல்லையா? அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் என் காதாவே. அந்த மாதிரி ஒரு துரோகத்தை தான் பேதுரு பண்ணாரு. ஆனா அந்த துரோகத்தையும் ஆண்டவர் மன்னிச்சார். 3வது அவர் சந்தித்தது அந்த பேதுருவை தான். சபிச்சு சத்தியம் பண்ணி யாருனே தெரியாது, 3 வருஷம் கூடவே இருந்துட்டு யாருனே தெரியாதுன்னு சொன்ன அந்த பேதுருவை தான் ஆண்டவர் சந்திச்சார். ஏன் தெரியுமா? உள்ளத்தையும் ஆண்டவர் பார்த்தார். அவருடைய உள்ளத்துல அடுத்த நிமிஷமே மனம் கசந்தார் இல்லையா? அதாவது நான் பண்ணது தப்புங்கிறத அவர் உணர்ந்துட்டார். அதுதான் அவருடைய அந்த கண்ணீரினுடைய அர்த்தமே. ஸோ அப்போ அடுத்த நிமிஷமே அவர் உணர்ந்திருக்கிறாரு அப்படின்னா நிச்சயமா சொல்றேன், அவர் அந்த இடத்துல ஆண்டரோட ஐக்கியப்பட்டிருப்பார். மறுபடியும் தன்னுடைய மனதளவில் ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்திருப்பாரு. தெரியாம செஞ்சுட்டேன் ஆண்டவரை, நான் செஞ்சிருக்க கூடாது, நான் செஞ்சுட்டேன், நீங்க சொன்னபடியே நடந்துருச்சு, நீங்க சொன்னீங்க இல்லையா நான் 3 தடவை நான் மறுதளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். அட்லீஸ்ட் நான் அந்த இடத்துக்கு போகாமலாவது இருந்திருக்கணும். நான் போய் வாலண்டரிலி நானாவே மாட்டிக்கிட்டு நானே என்ன பண்ணிட்டேன், என் வாயால தப்பு செஞ்சு. இயேசுவினுடைய அந்த பார்வை அவரை மனம் திரும்ப வச்சுச்சு. ஏன்னா அவ்வளவு வல்லமையுள்ள அவருடைய பார்வை அந்த நிமிஷமே அவரை மனம் திரும்ப வச்சுச்சு. எப்பேற்பட்ட ஒரு வேதனையில இந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுட்டோம். இயேசுவானவர் எவ்வளவு வேதனையை சுமந்துட்டு இருக்கிறாரு. ஒரு தப்புமே செய்யாம நமக்காக அவ்வளவு அடிகளும் அவ்வளவு ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில போய் கூட இருந்து நான் உதவி செய்யாட்டியும் கூட பரவாயில்ல, ஆனா நான் போய் சதிச்சு சத்தியம் பண்ணி அவரை மறுதளிச்சுட்டு வந்திருக்கனே அப்படின்னு எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாருல்ல பேதுரு. அப்போஸ்தலனாகிய பேதுரு ரியலி சொல்றேன், இஸ் அ வெரி ஸ்பெஷல் அண்ட் அ பெக்யூலியர் கேரக்டர். அவர் அன்னைக்கு தப்பும் செஞ்சாரு, அட் த சேம் டைம் இம்மீடியட்டா மனம் திரும்பினார். அதற்காக வேதனைப்பட்டார், மனம் கசந்தார். அவர் ஆண்டவரோட உடனே ஐக்கியப்பட்டார் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் இயேசுவானவர் சந்தித்தது. மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் இயேசுவானவர் பேதுருவை சந்தித்தார். இன்றைக்கும் நாம் வேதத்திலும் சரி சரித்திரத்திலும் சரி நம்ம வாசிக்கிறோம். வேதத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, மற்ற சீஷர்களுக்கு முன்பாக பேதுருவை சந்தித்தார் ஆண்டவர். எவ்வளவு ஒரு 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 அதை ஒரு ப்ரிவிலேஜ் அப்படின்னு தானே நம்ம சொல்ல முடியும். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்லாக்கியம் அது. அந்த ஸ்லாக்கியத்தை பேதுரு பெற்றுக்கொண்டார். ஏனென்றால் அவருடைய இருதயம் அந்த அளவுக்கு வேதனைப்பட்டது. நாம் செய்த காரியம் தவறு என்று. இன்றைக்கு அப்படி யாரெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ, ஒரு கில்ட்டி கான்சியஸ்ல நான் செஞ்சது தப்பு, நான் அப்படி செஞ்சிருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு மனதுல ஒரு வேதனையோட, ஆண்டவரே எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் நிச்சயமா சொல்றேன்
மறுபடியும் இந்த காரியம் செய்யாமல் இருப்பேன் அப்படி என்று யாரெல்லாம் நம்முடைய இருதயத்தில் நினைச்சிட்டு இருக்கிறோமோ, பேதுருவை போல பதறி பதறி சில நேரங்கள்ல வந்து டக்கு டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துட்டு, இல்லை என்றால் சில நேரங்கள்ல வந்து முந்திரி கொட்டை மாதிரி கூட நம்ம சில நேரங்கள்ல என்ன பண்ணுவோம்னா அவசரப்பட்டு டெசிஷன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா புலம்பி, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு, எனக்கு டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய கிருபைகளை தாங்க, இப்படி நடந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை தாங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அப்படிங்கிறதே வந்து நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதத்துல தானே இருக்கு. நான் அப்படி நடந்து கொள்ள எனக்கு பலன் தாங்க, ஹெல்ப் பண்ணுங்க, ஹோலி ஸ்பிரிட் என்னை கைட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறவங்களை ஆண்டவர் சந்திக்க விரும்புகிறார். இந்த நாளில் இயேசுவானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நபர்களை உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் இன்றைக்கு சந்திக்க விரும்புகிறார். அன்றைக்கு சந்தித்தார் இல்லையா, அதே தான் இன்றைக்கும் அவர் சொல்றாரு, நான் சந்திக்க விரும்புறேன், ஐ வாண்ட் டு மீட் யூ டுடே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. யாரெல்லாம் இந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில இருக்கீங்க? என்னைய கேட்டால் நான் எல்லா கேட்டகரியிலையுமே இருக்கிறேன். இந்த இப்போ 3 பேர் பார்த்தாலும் 3 கேட்டகரியிலுமே நான் இருக்கிறேன். ஸோ அப்படி இருப்பவர்களை தேவன் சந்திக்க விரும்புகிறார். என்னை தேவன் சந்திக்க விரும்புகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களில் எத்தனை பேர் நீங்க விரும்புறீங்க ஆண்டவர் என்ன சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? நோ மேட்டர் வெதர் வி ஆர் கிறிஸ்டியன், வெதர் பிலீவர்ஸ் ஆர் நான் பிலீவர்ஸ், இதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. இயேசுவானவர் என்னை சந்திக்க வரும் பொழுது நான் அவரோட பிள்ளையா இருக்கணும், அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாரையுமே இயேசுவானவர் சந்திக்க விரும்புகிறார். சரிங்களா? ஸோ ஓகே, 4வதா ஒரு பர்டிகுலர் நபர்களை நம்ம பார்த்துட்டு இன்றைக்கான இந்த வீடியோவை நம்ம முடிக்க போகிறோம். ஸோ 4வதா யாரை தெரியுமா அவங்க சந்திச்சாங்க? எம்மாவூர் சீஷர்கள். அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:13 வரைக்கும் போடப்பட்டிருக்கிறது. எம்மாவூருக்கு நடந்து சென்று கொண்டிருக்கிறாங்க 2 சீஷர்கள். நான் சுருக்கமா நானே சொல்லிடுறேன், சரிங்களா? அந்த 2 சீஷர்கள் பார்த்தீங்கன்னா நடந்த சம்பவங்களை எல்லாம், எருசலேம்ல எப்படிலாம் இயேசுவானவர் அடிக்கப்பட்டார், கொல்லப்பட்டார், அவர் வந்து சிலுவையில எவ்வளவு துன்புறுத்தினாங்க, அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டே நடந்து ரொம்ப சீரியஸான ஒரு கான்வர்சேஷன்ல 2 சீஷர்கள் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இவங்க அந்த 12 சீஷர்கள்ல உள்ளவங்க கிடையாது. இவங்க இயேசுவானவருக்கு மற்ற சீஷர்களும் இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுல 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இப்படி நடந்து அவங்க பேசிட்டே போகும் பொழுது இயேசுவானவரும் அவங்க கூட நடந்து அவங்க கூடயே பேசிக்கிட்டே போறாரு. ஆனா அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ஏதோ ஒரு வழிபோக்கர் அப்படின்னு. கூட வர்றவர் இயேசுவானவர் தான் அப்படிங்கிறது தெரியாம கூட அவர்கிட்டயே அவரை பத்தியே பேசிட்டு போறாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாதா, இப்படிதான் நடந்துச்சு, இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் இப்படி கொன்னுட்டாங்க, சிலுவையில அரைஞ்சு கொன்னுட்டாங்க, இப்ப அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே அவரை பத்தியே சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நடந்து போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கும் போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் அப்பம் பிட்டு அவங்க என்ன பண்றாருன்னா, அந்த 2 பேர் கூட தான் அன்னைக்கு நைட் ஆண்டவர் ஸ்டே பண்ணணும்னு போறாரு. போயிட்டு அங்க போய் சாப்பிட உட்காந்து அப்பத்தை பிட்டு, ஓகேவா, அவங்களுக்கு கொடுத்து அவங்க சாப்பிட போற நேரத்துல அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. இன்றைக்கு நம்மள அநேகர் இதே போலதான் ஆண்டோட பிரசன்ஸ் நம்ம கூட இருக்கு. ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்காரு, நம்ம கூட பேசிட்டு இருக்காரு, அவருடைய வல்லமையுள்ள கரம் நம்ம கூட தான் இருக்கு. உயிர்த்தெழுந்த இயேசு நம்ம கூட இருக்கிறாரு, அவரோட அபிஷேகம் நம்ம கூட இருக்குது, அவருடைய வாக்கு தத்தங்கள் நம்மோட இருக்குது, அவர் சொன்ன ஒவ்வொரு காரியமும் நமக்கு நிறைவேறிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற அந்த உணர்வு இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த அபிஷேகத்தை உணராதவர்களாக, மனம் குருடாக்கப்பட்டவர்களாக நிறைய பேர் என்ன பண்றாங்க, மாறி போயிருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களை தேவன் சந்திக்க விரும்புகிறார். அப்படி யாரெல்லாம் இருப்போம்? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சர்ச்சுக்கு போகிறோம், ரெகுலராக சர்ச் அட்டன் பண்ணுவோம், ரெகுலராக ஆண்டோட வார்த்தையை கேட்போம், ரெகுலராக ப்ரேயர் பண்ணுவோம், பைபிள் வாசிப்போம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் அவரோட ப்ரெசன்ஸை மட்டும் உணரவே மாட்டோம். அடிக்கடி நீங்கள் என் கூட தான் இருக்கீங்களா, நீங்கள் என் கூட தான் இருக்கீங்களா, நீங்கள் என் கூட தான் இருந்தால் ஏன் இதெல்லாம் நடக்குது, நீங்கள் நிஜமாவே என் கூட தான் இருக்கீங்களா, இல்லை என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்போம் தெரியுமா? அவருடைய பிரசனை நம்ம கூட தான் இருக்கு அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நொடி பொழுதும் அதை உணரணும். அப்படி உணர்வே இல்லை அப்படின்னா சம்திங் ராங் வித் அஸ். அப்போ அதை கண்டிப்பாக அந்த உணர்வு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குருடாக்கப்பட்ட மனக்கண்கள் திறக்கப்படணும். அப்போ மனக்கண்கள் திறக்கணும்னா நம்ம நாமே திறக்க முடியாது, நம்ம நேக்கட் ஐஸில் வேணா நம்ம நாமே திறந்துக்கலாம். மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்குன்னா கண்டிப்பாக அதை வந்து இயேசுவானவரால் தான் செய்ய முடியும். அப்போ அதுக்காக தான் நம்ம வேண்டும், ஆண்டவரே என்னுடைய மனக்கண்களை கொஞ்சம் திறந்து விடுங்க, உங்கள் ப்ரெசன்ஸை நான் அனுபவிக்கணும், உங்கள் வல்லமையை நான் உணரணும், நீங்கள் என் கூட தான் இருக்கீங்க அப்படிங்கிற அந்த உண்மையை நான் தெரிஞ்சிருக்கேன், ஆனால் என்னால் உணர முடியல. சர்ச்சில் எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, என்னால் சத்தமாக ஜெபிக்க முடியல, அப்போ தான் கொட்டாவி வருது, தூக்கம் வருது, மெசேஜ் கேட்டாலே எனக்கு தூக்கம் வருது, சர்ச்சுக்கு போனாலே எனக்கு தூக்கம் வருது, நிர்விசாரமாக இருக்குது, என்னால் அவங்க ப்ரெசன்ஸை உணர முடியல. எல்லாரும் கைத்தட்டி பயங்கரமாக ஜெபிக்கிறாங்க, உங்கள் ப்ரெசன்ஸில் வந்து அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா என்னால் அப்படி பண்ண முடியலையா அப்படின்னு நிறைய பேர் நம்ம இருப்போம் இல்லையா? ஸோ அவங்கள ஆண்டவர் இந்த நாளில் சந்திக்க விரும்புகிறார். ஒன்றுமே
ஒண்ணுமே தப்பே இல்லை. ஓகே, உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனா அந்த பிரச்சனையை அப்படியே வாய் விட்டு நம்ம ஆண்டவரோட சொல்லும் பொழுது தேவன் நம்மோடு கூட இன்றைக்கு இந்த ராத்திரியில இந்த பகல் வேளையில அது எந்த நேரமா இருந்தாலும் சரி, தேவன் நம்மோடு கூட பந்தி இருக்க விரும்புகிறார். நம்முடைய மனக்கண்களை திறந்து விட விரும்புகிறார். அவர் அவர் நமக்கு உதவி செய்யதாங்க இருக்கிறார். ஆவியானவரை நமக்கு எதுக்காக அனுப்பி இருக்கிறார் தெரியுமா? நமக்கு உதவி செய்ய, நமக்கு ஒத்தாசை அனுப்ப, அவரோட பிரசன்ஸை நம்ம உணரணும்னு தான் ஆண்டவரும் விரும்புறாரு. அப்ப அப்படிப்பட்ட அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாதவர்களுக்கு இன்றைக்கு தேவன் உதவி செய்ய வந்திருக்கிறார். உயிர் தெழுந்த இயேசுவானவர் நம்மை அப்படிப்பட்டவர்களை சந்திக்க விரும்புகிறார். அப்ப இன்றைக்கு அவரிடத்துலயே நம்ம கேட்போம். எம்மாவூர் சீஷர்களுக்கு அன்றைக்கு கண்களை திறந்து விட்ட அதே இயேசுவானவர் அதே வல்லமையோடு நம்முடைய கண்களையும் மனக்கண்களை திறந்து விட விரும்புகிறார். நம்ம அவருடைய பிரசன்னத்தை உணரணுங்க. அது ஒரு தனி ஃபீல். அது ஆண்டோட பிரசன்னத்தை உணர்றது தாவீது ராஜா அடிக்கடி சொல்லுவார் இல்லையா, அவரோட பிரசன்னத்துல இருக்கிறத தான் அவர் வாஞ்சிக்கிறார். அவருடைய சமூகத்தையே நாடி ஓடணும்னு தாவீது ராஜா விரும்புகிறார். அவர் எப்பவுமே பாத்தீங்களா, என்ன நடந்தாலும் சரி, நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் ஆண்டோட்ட போய் கேட்டுக்கிட்டே இருப்பார். இதை நான் செய்யலாமா, இங்க போய் நான் யுத்தம் பண்ணலாமா, இந்த தப்பு நான் செஞ்சுட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க, நீங்க மன்னிக்காட்டி நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்னு சொல்லி அந்த அவரோட பிரசன்னத்திலே விழுந்து கிடந்தார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இன்னைக்கு நமக்கு வேணும். அப்படி அவருடைய பிரசன்னத்திலே இருக்கக்கூடிய ஒரு, அதுக்காக நான் சர்ச்சிலேயே உட்காந்துட்டே இருக்குன்னு நான் சொல்ல வரல, தவறாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. பிரசன்னம் என்பது அவர் நம்ம கூட இருக்கிறாரு, the presence of the Lord, அது நம்ம கூட இருக்குதுங்கிற உணர்வு நமக்கு இருக்கணும். அதை எப்படி நம்ம உணர்வோம்? அவருடைய வார்த்தையையும் அவருடைய வல்லமையையும் அவரோடு இருக்கிற உறவையும் நாம் சரிப்படுத்தி கொள்ளும் பொழுது மட்டும்தான். அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், அவருடைய வல்லமையை நம்பணும், அவரோடு கூட இருக்கிற உறவை நம்ம புதுப்பிச்சு ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட பேசணும், அவருடைய வசனங்களை தியானிக்கணும், அவரோடு கூட நம்ம ஜெபிக்கிறது தான் நம்ம அவரோடு கூட பேசுறது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம அனுதினமும் புதுப்பிச்சுட்டே இருக்கும் பொழுது நிச்சயமா அவருடைய பிரசனம் நமக்கு ஒவ்வொரு நொடி பொழுதும் உணர முடியும். நமக்கு தனிமையா உணர மாட்டோம், அதாவது ஃப்ரஸ்ட்ரேட்டடா உணர மாட்டோம், டிப்ரெஷன் ஃபீலிங் வராது, ஸ்ட்ரெஸ் வராது. அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்களுக்கு டிப்ரெஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஆங்கிரியோ ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ கசப்போ இதெல்லாம் எதுவுமே இருக்காது. எல்லாத்தையும் விட்டுருவோம். தேவன் என்னோட இருக்கிறாருங்க, இதெல்லாம் என்னது, இதெல்லாம் ரெண்டாவது அப்படின்னு விட்டுருவோம் நம்ம. அதெல்லாம் உணராதவர்களும் அது இல்லாதவர்கள் மாத்திரம்தான் இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு அடிமையாகி விடுறாங்க. ஸ்ட்ரெஸ்லேயே இருந்தால் அப்புறம் அடுத்தது எல்லா வியாதியுமே வரும். ஏன் ஸ்ட்ரெஸ்ல இருக்கணும்? ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் வரவே அவசியமே இல்லையே, டிப்ரெஷன் வரவே வராது. ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு ஏன் டிப்ரெஷன் வருது? எதையாவது குறித்து அதிகமாக கவலைப்பட்டா மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா டிப்ரெஷனுக்குள்ளே போவோம். அதிகமாக எப்போ கவலை வரும்? ஆண்டவர் நம்ம கூட இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான். ஆண்டவர் ஏன் நம்ம கூட இல்லை? சந்தேகம் வர்றதுனால தான். சந்தேகம் ஏன் வருது? அவரோட பிரசன்னத்தை உணர முடியாதனால தான். அப்போ அவரோட பிரசன்னம் நம்ம கூட இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த எந்த பிரச்சனையுமே வராது. இப்போ எம்மாவூர் சீஷர்கள் அன்றையிலிருந்து தைரியம் ஆயிட்டாங்க. அது வரைக்கும் அவங்களும் இந்த மாதிரிதான் குழப்பமா ஸ்ட்ரெஸ்ஸா அந்த ஐயோ நம்ம என்ன நடக்க போதோ அப்படின்னு தான் போனாங்க. ஆனா கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவங்க அதுக்கப்புறமா தைரியமாயி அவங்க உலகம் ஃபுல்லா போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தைரியமா. இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட தைரியம் உள்ளவர்களாக உலகம் முழுவதும் சென்று ஆண்டோட வார்த்தையை சொல்லணுன்றதுக்காக தான் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய பிரசனத்தை உணரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே நமக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கு நம்மை ஆண்டவர் சந்திக்க விரும்புகிறார். உயிர் தெழுந்த இயேசுவினுடைய வல்லமை நம்மை தொட போகிறது. நம்ம எல்லாருமே அவருடைய பிரசனத்தை இன்றைய தினத்திலிருந்து உணர போகிறோம். இன்னும் யாரெல்லாம் ஆண்டவர் மீட் பண்ண போறார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.